அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஏப்ரல் 21 27 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாரத்தோட முக்கியமான அம்சங்கள், உங்களுடைய சிந்தனையோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்ல வெற்றியான பாதைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். வேலை பொறுத்தவரை வேலை பளு வந்து ஏற்கனவே நல்ல வேலையாக இருக்கிறது கொஞ்சம் குறையும். இந்த வாரம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இப்போ பணம் வளர்ச்சி, இப்போ பணம் பொருளாதாரம் ரீதியாக வளர்ச்சி இருக்கும். வீண் செலவுகளை மட்டும் தவிர்த்துங்க. காதலில் வந்து கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் இந்த வாரத்தில் அது தீந்துடும். குடும்ப உறவுகளை நன்னா இருக்கும். வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் பண்ணுறவங்களுக்கு முயற்சியில் வந்து தடையெல்லாம் அகன்று திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பழைய சிரமங்கள் உடம்பு பொறுத்தவரை பழைய சிரமங்கள்லாம் தீரும். உணவு பழக்கங்களை கட்டுப்பாடாக வச்சுக்க. நிறையா தண்ணி குடிங்க, பழங்கள் சேர்த்துங்க. மனசோர்வு அப்போ தான் போகும். அது மாதிரி தியானம் பண்ணலாம். இந்த வாரத்தை பொறுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை வழிபடுறது நல்லது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா அப்படின்னு 9 முறை சொல்கிறது நல்லது. அதட்டு நிறங்க இளஞ்சிவப்பு, வெள்ளி நிறம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதட்டு எண்கள் 6, 9. அதட்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. துளாராசியை பொறுத்தவரை சமநிலையோட ஒரு செயல்படுறது, உறுதியான முடிவாக செயல்படுறது, உறவுகளில் ஒற்றுமையை பேணி காக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.